வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் நீங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எக்ஸாம் வந்து 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 11th கெமிஸ்ட்ரியில எப்படி 100 மார்க் வாங்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே நமக்கு பிராக்டிக்கல்ல 30 மார்க் கிடைச்சிருக்கும். கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 70க்கு 70 நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க இதை மட்டும் படிங்க சென்டம் எடுத்துடலாம், அதை மட்டும் படிங்க சென்டம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 70க்கு 70 எடுக்கிறது உறுதி. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேட்டரி எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதனால ஓரளவுக்கு நீங்க உங்க மொத்த புக்கையும் கவர் பண்ணிருப்பீங்க. அதை எப்படி ரிவைஸ் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 70க்கு 70 எடுக்க முடியும். ரைட், வாங்க. வால்யூம் 1 and 2ல இருக்கக்கூடிய எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க எந்த ஒரு ஆப்ஷனும் விடாம என்ன பண்ணிருக்கணும், படிச்சிருக்கணும். அடுத்து அது முடிச்சதுக்கு அப்புறம் வால்யூம் 1 and 2ல இருக்கக்கூடிய எவாலுவேட் யுவர் செல்ஃப் உடைய ஆன்சர்ஸை நீங்க படிச்சு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஞாபகத்துல வச்சுக்கணும். இதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ணுங்க. எவாலுவேட் யுவர் செல்ஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர்த்துருவாங்க. ஒரு சிலர் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு படிச்சுட்டு இருப்பாங்க. சென்டம் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா புக்ல இருக்கக்கூடிய எல்லா எவாலுவேட் யுவர் செல்ஃபுக்கும் நீங்க ஆன்சர்ஸ் படிச்சிருக்கணும். அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வரக்கூடிய யூனிட்ஸ் வந்து பார்த்தோம்னா யூனிட் 6 அதாவது என்னன்னா gaseous state, 7 thermodynamics, 8 physical and chemical equilibrium, 9 வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் லெசன். இந்த 4 யூனிட்ல இருந்தா நமக்கு ப்ராப்ளம் வரப்போகுது. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் 6 2 மார்க்ல இந்த 24th கொஸ்டின் வந்து கம்பல்சரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ல அந்த 33 கொஸ்டின் வந்து கம்பல்சரியா நமக்கு வரும். இந்த ரெண்டு கம்பல்சரியில ஏதாவது ஒன்னோ ரெண்டோ நமக்கு என்ன வந்துடலாம் அப்படின்னா ப்ராப்ளம் வரலாம். சோ ப்ராப்ளம் வரக்கூடிய லெசன் பார்த்தோம் அப்படின்னா 6, 7, 8, 9 இந்த 4 லெசன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க புக் பேக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் அதெல்லாம் சால்வ் பண்ணிருப்பாங்க, அதை நீங்க கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கடுத்து நீங்க லாஸ்டா பார்க்க வேண்டியது வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா எவாலுவேட் யுவர் செல்ஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்படி நீங்க ஒவ்வொன்றா பண்ண உங்களுக்கு ப்ராப்ளம் நல்லாவே என்ன ஆகும் அப்படின்னா மெமரியில நிற்கும். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ப்ராப்ளம் பத்தி கவலை இருக்காது, நீங்க ஈஸியாவே மார்க் எடுத்துட முடியும். அடுத்து வந்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ். இந்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன் வரக்கூடிய ரெண்டே லெசன் வந்து என்னன்னா யூனிட் 13, யூனிட் 14 இந்த ரெண்டு லெசன்ல இருந்து நமக்கு நேமிங் ரியாக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரெண்டு லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா நேமிங் ரியாக்ஷனையும் நீங்க ரீகால் பண்ணணும், எழுதி பார்க்கணும், திரும்ப எழுதி பார்க்கணும். உங்களுக்காகவே நம்ம கெமிஸ்ட்ரி வித் மோகன் யூடியூப் சேனல்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த யூனிட் 13, 14 இருக்கக்கூடிய எல்லா நேமிங் ரியாக்ஷனையும் பிடிஎஃப் போட்டு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காதவங்க போய் பாருங்க. இல்ல சார் எனக்கு பிடிஎஃப் வந்தா ஈஸியா நான் எடுத்து என்ன பண்ண ரிவிஷன் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கும் நம்ம வந்து பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம். அதோட விவரம் வந்து நம்ம சேனலுடைய போஸ்ட்ல இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்துதான் சார் லாஸ்டா எங்க வரேன் அப்படின்னா புக் இன்சைடுக்குள்ள போறேன். புக் இன்சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வரலாம், புக் இன்சைட்ல இருந்து ஒன் வேர்டு வரலாம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா நீங்க ஏற்கனவே நீங்க ரீட் பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணிருப்பீங்க, இதெல்லாம் வரலாம் வாய்ப்பு இருக்குன்னு அதை நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ நான் சொன்ன வகையில் எல்லாத்தையும் நீங்க முடிச்சுட்டு வந்து கடைசியா புக் இன்சைட்குள்ள கொஸ்டின்ஸ் போங்க. புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் படிக்கும் போதே அதை ஒன் வேர்டா மாத்தி படிக்கிற அளவுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னா கத்துக்கங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கெமிஸ்ட்ரி வித் மோகன் யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் இன்சைட் ஒன் வேர்டுக்கான பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. அதை பத்தி விவரம் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம போஸ்ட்ல போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில நீங்க சென்டம் எடுக்க முடியும். சார் இந்த புக் இன்சைட் கொஸ்டின்ஸ்க்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா அப்கமிங் வீடியோல உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 வால்யூம் 1, வால்யூம் 2 ரெண்டுலையும் புக் இன்சைட் கொஸ்டின் எதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் வரப்போது. தொடர்ந்து இணைந்திருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மாணவ தங்கங்களா, ஆல் தி பெஸ்ட்.